மக்களே, நீ வலை விட்டு மீன் பிடிக்கலான்னு வந்துக்கிறோம். நம்ம சேனலில் முறை நீங்கள் வந்து வலை விட்டு மீன் பிடித்து பார்க்க போகிறீங்க. நாம் எப்பவுமே விசிறோட தான் பிடிப்போம். இப்போ நம்ம நண்பர் இருக்கிறார் மணிகண்டன். இவர் வந்து வலை விட்டு மீன் பிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டு. உங்களுக்கு டன் கணக்கில் மீன் வேணா கூட பிடிச்சி தருவார். இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வலை விட வந்துருக்குறோம். டைம் இப்போ ஒரு 5:30 மணி இருக்கும். 110 mm வலை விட போகிறோம். அதாவது அதில் கண்ணியோட சைஸு 110 mm. கட்டிடுறோம் போ. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வேறுபடாது. இப்போ வலை விட்டுன்னு போகிறோம். விடும்போதே நல்லா மீன் மாட்டோம். நம்ம விசிறி வலையில் எடுத்துன்னு இருக்கிறோம். விசிறி வலையில் ஒரு ஓரமாக அடிக்க போகிறோம் நம்ம. ஏன்னா விசிறி வலை பிடிக்க முடியாத மீனில் வந்து வலை விட்டு பிடிக்கலாம். ஏன்னா வந்து விசிறி நம்ம வந்து கரை ஓரத்தில் தான் அடிக்க முடியும். உள்ளே போய் அடிக்கணும். நம்ம பர்சலில் இது மாதிரி ஒரு தர்மக்கோல் போட்டு வச்சு அடிக்கலாம் போயிட்டு. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மீன் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இது அப்படியே மீன் எடுத்து காலையில் வரும்போது மீன் எடுத்து அப்படியே சிக்கத்தில் போட்டுனே வந்துடுவாங்க. நம்ம மொத்தமாக வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத காலையில் பார்த்துருவோம். இப்போ வலையை விட்டுட்டு காலையில் டைம் திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோங்கிறதால தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் கரமலையிலேருந்து எடுக்கிறோம். இப்போ வந்து வலையெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு 15 கிலோ வலை விட்டுருந்தோம். 110 mm 140 mm. இவர் வந்து வலை விட்டு மீன் பிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டு. விசிறி வலையை நல்லா போடுவார். நீங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி தர சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வலையை கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி மீன் பிடிப்பாங்க. நீங்கள் பண்ணை கட்டு வச்சு மீன் பிடிக்கிறீங்க, ஏரியில் மீன் விட்டு வளர்க்குறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. வலை விட்டுட்டா நாங்கள் வந்து நைட்டில் மீன் பிடிச்சோம். நைட்டில் வலை விட்டு விசிறல்னாலும் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மீன் இப்போ மொத்தமாக வந்து எடுத்துன்னு வரோம். எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாதி வலி அத்து முட்டானுங்க மீன் ஒரு 50 தெரியுமே. அதுதான் இவ்வளோதான் நான் வாங்கிட்டேன். அப்போல்லாம் மீன் நல்லா மாட்டிச்சு. மீன் பின்னாடி இருக்குது சிக்கத்தில். பெரிய சிக்கன் மீன் ஃபுல்லாக தான் கைட்டி அப்படியா? தெரியும். தீவந்திர அப்படியே அப்படியே வச்சு சிக்கன் பெரிய சிக்கன். ஒரு 50 மீன் இருக்குமா? இது நல்லா ஒன்று சைஸ் ஆகிற போல 2 3 இடப்பட வந்துருக்கு. எவ்வளோ மீன் இருக்குமா? இப்படி அடிச்சது தண்ணி. இப்படியே இருக்கு. என்னண்ணா
நீ நம்ம அப்படியே போட்டால் தான் எகிரி மூடும். இது வந்து தான் கொஞ்சம் சைஸாக இருக்குது. இது தண்ணியில் ஸோ இவர் தான் நம்மளால் எங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு இப்போ ஃபோன் பண்ணுங்கள். நம்ம யாரா மீன் பிடிச்சி தரனா கூட இப்போ பிடிச்சி கொடுத்துடலாம். டன் கணக்கில் மீன் பிடிக்கணும் கூட பிடிச்சி தருவார் ஆள். போலீஸ்காருக்கு கொடுத்தா இது வச்சுட்டு மேலே வச்சுக்கலாம். கொடுத்துருமா எதா இது எடுத்து விடு. அந்த போட்டில் ஒன்று கூட மாட்டல காலையில் போட்டலாம் மீன். தண்ணி அதிகமாக தண்ணி ஜாஸ்தி, தண்ணி கொஞ்சம் குறையணும். வர கவலைப்படாதா. சைஸ் இருக்குது நம்ம எல்லாம் 62, 63, 62 இரு மீன் நிற்கிட்டேன். அதான் மீன் நிற்கிட்டேன். மீன் மேலே மீன் தங்க 62 புடி.